ஹாய் ஹலோ வெல்கம் டு என்டர்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் மந்தி. அதோட சீக்ரெட் மசாலா வந்து இன்றைக்கி சொல்ல போகிறோம். சவுதியில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். வந்து அதுக்கு ஒரு பிரியாணியில் ஒரு 3 பட்டை, கொஞ்சம் கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் ஒரு 4, ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் தனியாக எடுத்துக்கலாம். அடுத்த ஸ்பைசஸ்லாம் வந்து அரைச்சிக்க போகிறோம். வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். நம்ம எப்படி மெலிசாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா நல்லா வறுத்தா தான் நம்மளுக்கு மெலிசாக அரைச்சி எடுக்க முடியும் பவுடர் மாதிரி. நட்மெக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் பவுடர் பண்ணிங்கன்னா இதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டாக இருக்கும். இந்த மந்தியோட ரைஸ்க்கு வெஜ் மந்தி தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இதை வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இந்த மசாலா எந்த சட்டியில் பண்ணுறோமோ அதில் வந்து ஒரு 30 ml அந்த மாதிரி எண்ணெய் போட்டுட்டு திருப்பி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு முழு மிளகு ஆட் பண்ணிடுது. 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயமாக எடுத்திருக்கேன். 4 சின்னதாக நறுக்கி போட்டிருக்கோம். நான் இன்றைக்கி வந்து 8 ஆளாக்கு செய்ய போகிறேன். அதுதான் 1 கிலோ அரிசி செய்ய போகிறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2-3 பல் பூண்டு வந்து நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 2.5 ஸ்பூனு. அப்புறம் நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரே ஒரு தக்காளி பெருசாக நறுக்கி போட்டுக்கணும். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க, உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம லெமனை வந்து அப்படியே 4ஆகவும் வெட்டி போடலாம், ஹாஃபாகவும் 2 ஹாஃபாகவும் வெட்டி போட்டுருக்கலாம். இந்த லெமனும் வந்து ஒன் ஆஃப் த ஃப்ளேவர் கொடுக்கும். லெமன் அந்த தோலை கடிச்சிட்டு தான் இந்த ரைஸ் சாப்பிடுவாங்க மந்தின்றத. சிக்கன் இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கனில் பண்ணல. ஆனால் கொதி வந்தோடனே நம்ம அரிசியை போட்டுட்டு தம் போட்டுற வேண்டியதான். போட்ட பிறகு நம்ம இப்போ எப்படி எடுக்க போகிறோன்னா ஒரு 90% வெந்தோடனே எடுத்துடணும். ஏன்னா ரொம்ப வேக விடக்கூடாது அரிசி. அப்போ தான் ஒன்றா நல்லா நல்லாயிருக்கும். இல்லைன்னா பசை மாதிரி ஆகிடும். போட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் தம்லேருந்து எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபினிஷிங்கில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் போட்டுட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோன்னா ரொம்பவே டேஸ்டான மந்தி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.